மகர ராசிக்காரங்களுக்கு, மகர லக்னக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்கள் இருக்குங்க. உங்களோட ராசி அதிபதி அப்படின்னு லக்னாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவானுங்க. அப்போ இந்த மகர ராசி லக்னக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உழைப்புக்கு பெயர் போனவங்களா இருப்பாங்கங்க. குடும்பத்து மேலே அவ்வளோ ஒரு அன்பு, இவங்களோட செயல்கள் எல்லாமே குடும்பத்தை நோக்கியதாக இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கணும், அதன் மூலியமாக நாமளும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. உங்கள் ராசியாதிபதி 2ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறது கொஞ்சம் சிறப்பு இல்லை அப்படின்னாலும், குருவோட பார்வை உங்களோட ராசியை பார்க்குதுங்க. ப்ளஸ் செவ்வாய் பார்வை இருக்குது, புதனோட பார்வை இருக்குது. அப்போ உங்களுக்கு பண வரவு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். உங்களோட குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க. செவ்வாய் பார்க்குறனால பார்த்திங்கன்னா நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே நிதானமாக பேசுவீங்க. ஆனால் செவ்வாயோட பார்வை கொஞ்சம் படுறனால கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் பேசக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நிதானமாக பேசுங்க. புதனோட பார்வை படுறதுனால பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குறிப்பாக சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க, புகைப்பட கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். அடுத்து 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி சனி வக்ரம் பெறுறது பார்த்திங்கன்னா ஒரு திடீர் பணவரவை கொடுக்குங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க இப்போ சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். புதனோட பார்வை, அதாவது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நல்ல பணவரவு கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். திடீர் வாய்ப்புகள் மூலியமாக பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். அதே மாதிரி கலைத்துறை, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு, யூடியூப்பில் சேனல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு திடீர்னு வியூஸ் அதிகமாகி ஒரு பணவரவு கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல மாதம். அடுத்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்காருங்க. சுக்கிரன் அந்த இடத்த பார்க்குறாருங்க. அப்போ உங்களோட முயற்சிகள், ராகு இருக்கிற இடத்த விரிவு பண்ணி கொடுப்பார். அப்போ உங்களோட முயற்சிகள் பல மடங்காக இருக்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கிறவங்களுக்கு உங்களோட முயற்சி இந்த சமயம் சக்ஸஸ் ஆகி வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இருக்குங்க. ஆனால் தேவையில்லாமல் வாக்கு கொடுத்துடாதீங்க. 3ஆம் இடத்துல ராகு உங்களை வாக்கு கொடுக்க வச்சு சிக்க வைப்பார். அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்து 4ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்காருங்க. 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த யோகங்க. உங்களோட குழந்தைகளுக்காக நீங்கள் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் நல்லா படிப்பாங்கங்க. அந்த படிப்பை ஞாபக சக்தியாக மாற்றி அதன் மூலியமாக ஒரு நல்ல மதிப்பெண்கள் வரக்கூடிய யோகம். போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மாதம் சூப்பராக இருக்குது. அடுத்து 5ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குரு செவ்வாய் சேர்க்கை இருக்குங்க. இது சிறப்பான அமைப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குங்க இந்த மாதம். அடுத்து செவ்வாய் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வராருங்க. ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த 6ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்காருங்க. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த லாட்ரி அதன் மூலியமாகலாம் உங்களுக்கு பணவரவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த மாதம் இருக்குது. அடுத்து 7ஆம் இடம் அப்படின்னா புதன் வக்ரமாக இருக்காருங்க. அப்போ உங்களோட வாழ்க்கை துணைக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதில் அவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்க சொல்லுங்கள். அடுத்து 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ரொம்ப நாளாக நீண்ட நாள் வியாதிகள் யாருக்காவது இருந்துச்சுன்னா ஒரு நல்ல மருத்துவம் கிடைச்சி இப்போ குணமாகும். இல்லைங்க நான் இது வரைக்கும் நல்லா இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் பார்வையோட படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் இருக்காருங்க. பாக்கியஸ்தானத்தில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் குருவோட அருளால் உங்களுக்கு பரிபூர்ணமாக நல்ல காலம் இருக்க போது. உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் வந்த உறவு பிரச்சனைகள் இப்போ சரியாகும். நிறைய வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குங்க. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானாதிபதி பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறனால தொழிலுக்கு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். லாபாதிபதி பார்த்திங்கன்னா
உங்களுக்கு குரு வந்து 7ஆம் பார்வையாக உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறனால லாபம் நல்ல பணவரவு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் பார்வை இருக்கிறனால நிறைய பயணங்கள் மூலியமாக போவீங்க. பயணங்கள் மூலியமாக நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதம் நடக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 73% உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இன்னும் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவ வழிபாடு பண்ணுறதும் கோதுமை உணவு தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் 5 வயசுக்கு உட்பட்ட இல்லாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை இந்த மாதம் கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் உங்களோட ராசிக்கான மாத பலன்களை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. உங்களோட வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க. இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆவணி மாதம் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு ஒரு லைட் இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்கள், ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகுறாரு. பயிற்சி ஆகி ஆவணி மாதம் முழுவதும் எந்த இடத்துல அவர் பயிற்சி ஆகுறாரோ அதே இடத்துல இருக்கார். ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் பயிற்சி. ரெண்டாவது வந்து பாருங்க, ஆவணி மாதம் 6ஆம் தேதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறாரு. கடகத்திலேயே வக்ர நிவர்த்தி ஆகி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு 19ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 19ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி வந்து உட்கார்றார். ஓகேங்களா, இது வந்து ரெண்டாவது பயிற்சி. மூணாவது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட இணைஞ்சிருக்காரு. அதாவது ஆவணி 10 வரைக்கும் குருமங்கள யோகத்தில் இருக்காரு. ஆவணி மாதம் 10 வந்து பார்த்தீங்கன்னா குருலேருந்து பிரிஞ்சு அதுக்கு பக்கத்து ஸ்தானத்துக்கு போய் உட்கார்றாரு. இது ஒரு பயிற்சி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 8ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் வந்து கேதுவோட இணையிறாரு. இது வந்து சுக்கிர பயிற்சி. வீடு வந்து அந்தந்த ராசிகளை சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். சரிங்களா, இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கான பொதுவான ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு. இப்போ இதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஒரு சிலர் கமெண்ட்டில் போடுவாங்க, மேடம் நீங்கள் 10 விஷயம் சொன்னீங்க, அதில் எங்களுக்கு 8 நடந்துச்சுங்க, 2 நடக்கலை அப்படிம்பாங்க. ஒரு சிலர் வந்து 2 தாங்க நடந்துச்சு, 8 நடக்கலன்பாங்க. ஒரு சிலர் ஒன்றுமே நடக்கலை அப்படிம்பாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுங்களா? நம்மளோட ஜாதக அமைப்பு தாங்க காரணம். ஜாதக அமைப்பு, நம்மளோட தசா புத்தி, நம்ம கிரகங்களோட சேர்க்கை, கிரகங்களோட பார்வை, கிரகங்களோட நின்ற இடம், இதெல்லாம் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் மாறுபடுங்க. நானும் இல்லைங்க, எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தான் சொல்கிறோம். ஸோ இதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தோணும், இப்போ இண்டிவிஜுவலாக என்னோட ஜாதகத்தை நான் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யாராவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் இருக்கும். அதுக்கு வந்து கால் பண்ணாதீங்க, ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். வரிசையாக வந்து பாருங்கள், நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இப்போ என்ன ராசி என்ன லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசி மகர லக்னத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மகர ராசி மகர லக்ன அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு ஒரு உழைக்கும் வர்க்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு உழைப்பாங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிற அளவுக்கு உழைச்சிட்டே இருப்பாங்க. இதுதான் மகரம், சனியினோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ராசி. ஓகேங்களா, ஸோ இந்த மகர ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட பிளானட்டரி பொசிஷனை பார்த்துக்கலாம் வாங்க. 2ஆம் பாவத்தில் சனிங்க வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. 3ஆம் பாவத்தில் ராகு, 5ஆம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் குருமங்கள யோகம் பெற்றிருக்காங்க. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வந்து பாருங்க செவ்வாய் குருவை விட்டு பிரிஞ்சு 6ஆம் பாவத்துக்கு போறார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் 3 பேர் இருக்காங்க. புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 8ஆம் தேதி உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து 8ஆம் பாவத்திலேருந்து பிரிஞ்சு, அதாவது துஷ்தானத்திலேருந்து பிரிஞ்சு 9ஆம் பாவம் பாக்கி சனத்து கேதுவோட வரார். கேதுவோட ஒரு பாப்பரோட இணைகிறார். இது தாங்க உங்களோட பிளானட்டரி பொசிஷன். சரி, ஓகே, இப்போ இந்த பிளானட்டரி பொசிஷனால உங்களுக்கு என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது. ஜென்ரலாக வந்து பாருங்க, சூரியன் வந்து இந்த ஆயுஷ் பயம் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சு. ஐயோ நம்மளுக்கு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு. அப்போ ஐயோ நம்ம செத்துருவோமோ, நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோ, நம்ம வந்து இந்த கட்டில் விட்டு எழுந்துக்கவே மாட்டோமா, அப்படியே மேலே போயிடுமா, இப்படின்ற மாதிரிலாம் நிறைய பயம், உயிர் ரீதியான பயம், ஆயுஷை பற்றி பயம், வாழ்வோமா வாழ மாட்டோமா, இறப்பை பற்றி பயம், அதெல்லாம் இருந்துச்சு. பார்த்தீங்களா, இந்த பயம் எல்லாம் குறையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ நீங்கள் மகர ராசி ஜென்னா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வாழ்க்கை துணை உங்கள் ஒய்ஃப் வந்து சம்பாதிக்கிறாங்க, படிச்சிருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்களோட வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இப்போ நீங்கள் வந்து மகர ராசி லேடியாக இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்டோட வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணையின் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஜென்னோ லேடியோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் யார், உங்களோட வாழ்க்கை துணை என்ன பண்ணுறாங்க, அவங்க ரீதியாக உங்களுக்கு வருமானம் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புனித ஸ்தலங்கள் போய் வரக்கூடிய காலகட்டம். புனித ஸ்தலம்னா நாங்கள் காசி கயாலாம் போகிற ஐடியாவே இல்லைங்களேங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதாவது புனித ஸ்தலம் தீர்த்த யாத்திரை காசி கயாவுக்கு போனால் மட்டும் இல்லை, திருத்தணி போயிட்டு வந்தால் கூட, சோழிங்கல் மலை மேலே ஏறி இறங்கினா கூட அது தீர்த்த யாத்திரை, புனித ஸ்தலத்துக்கு போயிட்டு வரது தான். ஒன்றும் இல்லை, உங்கள் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரீங்க, பக்கத்துலேயே ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, போய் பார்த்துட்டு வரீங்கன்னா கூட அது புனித ஸ்தலத்துக்கு போயிட்டு வர ஒரு கருத்து தான். ஓகேங்களா? ஒரு விஷயம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான காலகட்டம் உங்கள் காலகட்டம். நிறைய வந்து கோயில் போவீங்க, முக்கியமாக புனித ஸ்தலம் இல்லைனா உங்கள் குலதெய்வ வழிபாடு, இப்படி ஏதோ ஒன்று செய்வீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்ஐசி, இன்சூரன்ஸ், பிஎஃப், இந்த மாதிரி நிறைய நிலுவையில் இருந்த பணங்கள் வந்து திரும்பி வரக்கூடிய காலகட்டம். நீங்கள் யாருக்கும் கொடுத்து வச்சுங்க, எப்பயோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாங்க, அக்கா கொடுத்துட்றேங்க்கா கொடுங்கக்கா அப்படின்னு 5 வருஷமாக உங்களுக்கு கொடுக்காம ஓடியாடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல முறை கேட்டு நடந்து செருப்பை கூட தெரிஞ்சிருக்கும். அந்த காசு வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம், இந்த 1 மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, சின்ன நெகட்டிவ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ரீதியாக ஏதாவது ஃபைன் கட்டுவீங்க. என்னங்க ஃபைன் கட்டுவோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஹெல்மெட் போடாமல் போகிறீங்க. இப்போலாம் வந்து போலீஸ் வந்து பார்க்கணும் அப்படின்றதுல, டிராஃபிக் போலீஸ் அங்கங்கே கேமராஸ் இருக்குது, அங்கேயே ரெக்கார்ட் ஆகிட்டாங்க, ஃபைன் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபைன் அப்படின்றது ஒரு முறை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உடல் ரீதியான உஷ்ண சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும். தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க. பாடி ஹீட் ரிலேட்டட் டிசார்டர், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கட்டி, இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் 6 to 19 வக்ரகதி அடைகிறார் பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ், ஒரு மனக்கசப்பு, ஒரு மனசஞ்சலங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. செவ்வாயினால என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குட்டி ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு. அதனால என்ன ஆகும் உங்களுக்கு? நீங்கள் மகர ராசி ஜென்னா இருக்கீங்க, ஒரு புள்ள இருக்கு, ஒரு பருவ புள்ள இருக்கு அப்படின்னா அந்த பிள்ளை வந்து காதல் வயப்படும். அவங்களுக்கு புதுசாக லவ் வரும். அந்த லவ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் உங்களுக்கு ஒத்து வராத லவ்வாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு லவ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்க, அந்த லவ்வை நீங்கள் எதிர்த்தீங்க அப்படின்னா அது கல்யாணத்தில் போய் கூட முறியறதுக்கான காலகட்டம். நீங்கள் அசிங்கப்படுற, அவமானப்படுறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ பெருசாக எதிர்க்காதீங்க. லவ் பண்ணுதா இந்த மாதம் அப்படி பொதுவாக வந்து பாருங்கள், நம்மளுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சைலண்ட்டாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் சைலண்ட்டாக அப்படியே கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் எதுவும் பெருசாக வந்து ஏன் பண்ணுற, எதுக்கு பண்ணுற அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளை லவ் பண்ணிவிட்டு அப்படியே லவ் பண்ணினே தான் இருக்கும். கல்யாணம்லாம் பண்ணிக்காது. எப்பயுமே ஒரு விஷயம் வேண்டாம், செய்யக்கூடாது, எதுக்கு அப்படின்னு எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்வேன், முடியும், நான் செஞ்சு தான் தீருவேன் அப்படின்னு அவங்களும் இருப்பாங்க. அப்படியே லூஸாக விடுங்க பாருங்கள், பிள்ளையே வேண்டான்ட்டு போயிடும், அவங்களே பிரிஞ்சுடுவாங்க. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்குது அப்படின்னா உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், அதனால் மருத்துவ செலவுகள் அப்படின்றது வரும், மருத்துவ விரயங்கள் அப்படின்றது வரும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்கள், மகர ராசி மகர லக்ன அன்பர்கள், உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன மாற்றங்களை உங்களோட பிஹேவியரில் ஏற்படுத்துங்க. அமோகமாக இருக்கும். வாழ்த்துக்கள். தமிழ் மாதத்துடைய ஆவணி மாதம் சிறப்பு பலன்கள் என்ன? முகூர்த்த மாதம் அல்லவா? அதில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக ஒவ்வொரு பதிவிலையும் பரிகாரத்துடன் நம்ம கொடுத்து வந்துட்ருக்கோம். இந்த மாதம் ஆவணி மாதம் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சில விஷயங்கள் நம்மளுடைய கோச்சார கிரகங்கள் உயரத்துக்கு கொண்டு போகும். என்ன உயரத்துக்கு கொண்டு போனாலும் மன தைரியம், தன்னம்பிக்கை, எதையும் விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க, எந்த செயல் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்க, நமக்கு ஆண்டவனே இருக்கிறார், துணை புரிவார் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம், நல்ல செயல்பாடு கொண்டவங்க மகர ராசி நேயர்கள். ஈசனே கதி என்று இருக்கக்கூடியவங்களும் மகர ராசி. ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய குணமும் அவங்களுடைய நட்சத்திரமும் வச்சு நம்ம பலாபலன்னு சொல்கிறோம். ஸோ திருவோணம், அவிட்டம், உத்திராடம் பயணிக்கக்கூடிய மகர ராசியில் மிக அற்புதமான மாதமாகவும், நம்மளுடைய ஆவணி மாதம் ஆணித்தரமாக நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும்
ஒரு ஜெயத்தையும் ஒரு அனுகிரகத்தையும் தரக்கூடிய மாதமாக தென்படுதுங்க. கிரக கோச்சாரங்கள் சனி பகவான் வக்கரத்தில் இருந்தாலும் இத்தனை நாள் தடையாக இருந்த தொழிலோ அல்லது உங்களுடைய காரிய சித்தியோ உங்களுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு எதிர்பார்ப்பு இருக்காத மனுஷனே கிடையாது. அப்போ அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இந்த மாதம் நல்ல மாதமாக நீங்களும் பயன்படுத்திக்கணும். சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குதுங்க இந்த மாதம், பயப்பட வேண்டாம். தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க கவனமாக எடுத்துக்குங்க. கால் வலி வயிறு வலி பிரச்சனைகள் இருந்தவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் சுபகாரியம் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் செவ்வாய் ஒரு மங்கள காரியத்தை இந்த மாதம் நடத்திட்டு போவார். அதை மங்கள காரியம் என்ன, வீடு கிரகப்பிரவேசனாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், காது குத்து இருக்கலாம், அதே மாதிரி குழந்தைகள் எதிர்பார்ப்பு இருக்கலாம். இதுவரையுமே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்க, இனிமே கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சில விஷயங்கள் கோச்சார கிரகங்கள் இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரம் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். என்னதான் இருந்தாலுங்க 7.5 சனி பகவான் தாக்கம். ஏன் பயப்படுறீங்க? உங்களுடைய அதிபதியே அவர் தான் சனி பகவான். அப்போ சனி பகவான் கொடுக்க எவர் தடுப்பார்? ஈசன் அருள். அதனால தான் பெற்றவங்க அப்படின்னு. சூரியன் மற்றும் புதன் சுக்கிர பகவானுடைய மற்ற கிரகங்களுடைய அந்த பயணமெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய மாதமாகவும் இருக்குது. அப்போ கிரக கோச்சாரத்தில் வந்து சில சிக்கல்களை கொடுத்தாலும் புதிய முயற்சி அகலக்கால் வச்சு எந்த தொழிலும் தொடங்க வேண்டாம். சப்டிவிஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்போ அல்லது ஒரு ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய அமைப்போ, ஒரு வேலைக்கு போகிறேங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. சுய தொழில் செய்யக்கூடியவங்க எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதம் வந்து ஒரு 80% ஒரு முன்னேற்றத்தை காட்டக்கூடிய கிரக அமைப்புங்க. வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. உங்கள் முயற்சிக்கு பலாபலன் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. திருவோண நட்சத்திரங்காரங்க மனசு தளராமல் எல்லாத்திலையும் மனசோட முழு ஈடுபாடோடு செயல்படுங்க, எல்லாமே ஜெயமாகும். அதே போல் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சகோதர சகோதரிகிட்டே ஒரு அனுசரணையாக ஒரு அன்பாக நீங்கள் அரவணைச்சு போங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு அவங்க வீட்டுக்கு போய் செய்கிறதோ அல்லது ஒரு உதவி செய்கிறதோ உங்களுக்கு இந்த மாதம் ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அந்த ராசி பலன் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியங்க. அப்போ ஆவணி மாதத்துடைய ராசி பலன் மகர ராசிக்கு ஒரு நல்ல காலமாக தான் தென்படுது கோச்சார கிரகங்கள் அமைப்புங்க. சரி, உங்களுக்கு வேற என்ன அப்படின்னா கடன் தொந்தரவுலேருந்து நீங்கக்கூடிய காலகட்டங்கள், வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு உண்டு. விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் விவசாயிகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கலாம். புதிய பயிர் நீங்கள் போடலாம். ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு 60% நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. மேற்கொண்டு தொழிலுக்கு போகக்கூடியவங்க வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் உண்டுங்க. வண்டி வாகனம் வீடு புதிய முயற்சிகள் எல்லாத்துக்குமே ஜனன ஜாதகம் பார்த்துட்டு எடுங்க. மற்றபடி வந்து கோடியில் போட்டு நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், பல கோடி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறவங்களும் ஜாதகத்தை பார்க்கணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு போட்டு நம்ம லாஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா 7.5 சனி பகவானுடைய தாக்கம் இருந்தாலும் மாத பலன்கள் மாதக்கோள்களுடைய நகர்வு ஆவணி மாதம் எப்படி இருக்குங்கிறத நம்ம கவனமாக பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக சீராக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் என்ன வழிபாடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் வழிபாடு சிறப்பு. சிவனுடைய பிரதோஷம் அன்று நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுங்க. அது மாலை நேரம் வந்து 4 to 6 மணிக்கு போயிட்டு நீங்கள் அந்த பூஜையில் கலந்துக்குங்க. 3 அபிஷேக பொருள் எதுங்க? வில்வம், பால், தேன் கொடுங்க. கண்டிப்பாக தேன் கொடுக்கறது மஸ்ட்டு, மன மகிழ்ச்சியை தரும். இதை நீங்கள் வழிபாடு எடுங்க. சிவபுராணம் தினமும் பாராயணம் பண்ணுங்க. உங்களுக்கு சிறப்பான மாதமாகும், சிவன் அருள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். மற்றபடி இந்த முகூர்த்த மாதமான ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. என்ன பல வந்து கோகுலாஷ்டமி இருக்குது, மகா சங்கடகர சதுர்த்தி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எப்பயும் போல் ஆகம விதிப்படி குலதெய்வத்துடைய அனுகிரகத்தோடு நீங்கள் வழிபாடு எடுங்க. அற்புதமான மாதமாக நீங்கள் மாற்றிக்கலாம். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலனையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது. இதை பார்த்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்துடைய அப்பாயின்மெண்ட்டு வாங்கி குறைந்த கட்டணத்தில் நிறைய சொல்கிறோம், பரிகாரத்தோடு சொல்கிறோம், நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆவணி மாதத்தில் மகர ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, ஆவணி மாதத்தில் நம்ம மகர ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்களில் சிறப்பாக செயல்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கிரகநிலை அடிப்படையில் மகர ராசி நேயர்களுக்கு கனவு மனைவி ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்க போகுது. உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டும் உங்களுடைய மனைவி உங்களை புரிந்து கொண்டும் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் உங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய மச்சினனாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய மதினியாக இருந்தாலும் சரி அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பரவாயில்ல, நம்ம வீட்டு மருமகன் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற தன்மையில் உங்களுக்கு உதவி செய்வாங்க என்பது கிரகத்துடைய சூழ்நிலை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். திருமணத்துக்காக முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன், தடை எதுவும் ஏற்படுது, கடைசி நேரத்தில் வரணும் அமைய மாட்டேங்கி, நானும் எவ்வளோ முயற்சி எடுத்துட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலை ஏதேனும் இருந்துச்சுன்னா இந்த மாதம் அந்த தடையை விலக்கி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு உறவையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுங்க. உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல மாற்றம் இருக்கும். அம்மா உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்காங்க அல்லது மன ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்காங்கன்னா அந்த நிலை மாறும். அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் நல்ல ஒரு பலமாக இருக்கும். அதே போல் அந்த ஆரோக்கிய பலம் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதேபோல் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் புதிய முயற்சி எடுக்கீங்க, ஒரு பைக் வாங்கணும் ஆசைப்பட்றீங்க, இல்லை புல்லட் வாங்கணும் ஆசைப்பட்றீங்க, இல்லை ஒரு புதிய கார் வாங்கணும் ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு செயல்பாடு வண்டி வாகனங்களில் ஏற்பட போதுங்க. புதிய வண்டியாக இருந்தாலும் சரி அல்லது பழைய வண்டியிலே ரொம்ப சிறப்பான ஒரு வண்டியாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் மகிழ்ச்சி உறுதியாக இருக்கும் என பார்க்கிறேன். அதுக்கடுத்து திடமான ஒரு அறிவு திறமை உங்களுக்கு இருக்கும். ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சி செய்ய முடியல, அதை செய்வதற்கு தடையாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்பொழுது செவ்வாய் மிதுன ராசிக்குள் நுழைய போகிறாரோ, ஆவணி மாதம் செவ்வாய் மிதுன ராசிக்குள் உள்ளே நுழைகிறாரோ அதிலிருந்தே உங்களுடைய வேகமும் உங்களுடைய விவேகமும் இங்கு அங்கீகரிக்கப்படும் என்பதை உறுதியாக கூற முடியும். ஸோ பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிகள் மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்க போகுது. அதேபோல் அவங்க கூட பணிபுரியும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றமும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கும், அதாவது ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சு அதில் சில பிரச்சனை வந்துருச்சு, சில குழப்பங்கள் வந்துருச்சு, நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறேன் சாமி அப்படின்னு நினைக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்குரிய செயல்பாடுகளில் தடைகள் விலக்கி உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை, உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தை உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை கோரிக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்கணும். இந்த ஆவணி மாதத்தில் மிக மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கணும்னா அருகில் இருக்கும் மீனாட்சி அம்மன் வழிபாடு சென்று வழிபாடு செய்யுங்கள். மாற்றங்கள் உண்டு, வெற்றிகரமான சூழ்நிலை உறுதியாக உண்டு. அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் இந்த மாதத்தின் துவக்கத்தில் அல்லது முடிவில் உறுதியாக சந்தித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் வெற்றிகரமான சூழ்நிலையும் விரைவில் கிட்டும் என்பதை உறுதியாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன். தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. அதாவது ஆவணி மாதத்தில் இந்த கிரக அமைப்புகள் வைத்து உங்களுக்கு பொதுவாக என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, குறைஞ்சது பார்த்திங்கன்னா இந்த பலன்களுடைய செயல்பாடு பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்கள் லைஃப்பில் 20 ஒரு 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் சிறப்பாக இருக்க போது, எந்தெந்த விஷயங்களையும் கவனமாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆனால் நம்மளுடைய மனசில் சில கேள்விகள் இருக்கும். எப்போ கல்யாணம் முடியும், எப்போ ஒரு வீடு கட்டுவோம், எப்போ கடன் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருப்போம், எப்போ என்னுடைய குடும்பம் ஒற்றுமையாகும், நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் இப்படின்னு சொல்லி ஒரு ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி
ஒரு ஜாதகராக இருந்தாலும் சரி நம்ம கேட்டோம்னா அவங்க கேள்விகள் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ மனசில் உள்ள அனைத்து விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ஜாதக ரீதியான விஷயங்களை மிக துல்லியமாக ஆராயணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் மிக துல்லியமாக கணித்து கூறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு விடைகளை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாதகமே இல்லை, என்னுடைய வாழ்க்கை பலனை தெரிஞ்சுக்கிற முடியுமா, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா? எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய பெற்றோர் வந்து எனக்கு ஜாதகம் எழுதலை, இல்லை பிறந்த தேதிலாம் தெரிய மாட்டேங்குது, அல்லது பிறந்த தேதி தெரியும் பிறந்த நேரம் தெரியல, இப்படிங்கிற பல குழப்பங்களும் நேயர்களில் நிறையவே நம்மகிட்ட கேட்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நேயர்களுக்கு நான் சொல்வது என்னென்னா, ஜாதகமே இல்லைனாலும் உங்களுடைய கேள்விக்கான நேரத்தை அடிப்படையாக கொண்டு அல்லது உங்களுடைய பிரசன்னம் மூலமாகவும் உங்களுக்கு ஜாதக பலனை மிக துல்லியமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக துல்லியமாக கணித்து குறிப்பிட முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கட்டாயமாக மறக்காமல் கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். கட்டாயமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக ஒரு அற்புதமான ஒரு காலமாக மாற்றுவதற்கான வழிபாடு முறைகள் மற்றும் பரிகார முறைகளை உங்களுக்கு கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை தற்போது உங்களிடம் வாழ்த்து கூறி விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ ஆவணி மாதம் மகரத்துக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். இது பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா என்னோட நம்பர் கீழே இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட 100% துல்லிய பலன்களை கேட்டுக்கலாம். இப்போ மகரம் உங்கள் ராசிநாத சனி பகவான். சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். இது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ சனி மகர ராசிக்காரங்க பொதுவாகவே கொஞ்சம் ஸ்லோ நிதானமாக செயல்படக்கூடிய மகர ராசிக்காரங்க. அவங்க இப்போ குரு, அதாவது குருவோட 9ஆம் பார்வை மகர ராசிக்கு இருக்கிறதுனால மகர ராசிக்காரங்க அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை அதெல்லாம் உயரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. இன்னொரு 5 மாதங்கள், அதாவது சனி பயிற்சிக்கு அப்புறம் அந்த எல்லாம் அதாவது 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம். இப்போ தனப்பற்றாக்குறை இருக்கிற 2ஆம் இடம் பாதிக்கும். ஏன்னா சனி இருக்கிறதுனால அந்த இடம் பிரச்சனையாக தான் இருக்கும். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியெல்லாம் விலகிருத்து. அதனால் இப்போ பாத சனி நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் உங்களுக்கு பட்ட கஷ்டம்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கஷ்டத்தில் மீண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இப்போ இன்னொரு 6 மாத கட்டங்களுக்கு யாருக்கும் வாக்கு கொடுக்கறது, காசு யாருக்காக கொடுத்து வாங்கிக்கலாம், யாராவது கேட்குறாங்க அப்படின்னு அந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் தயவுசெய்து வச்சுக்காதீங்க. அதே மாதிரி உங்களோட 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ராகு குருவோட வீட்டில் இருக்கிறாரு. சனி செவ்வாய் தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுனால அந்த ராகு நல்ல விதமாக தான் பலன் கொடுப்பாரு. 3ஆம் இட பலன் இளைய சகோதரன், தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம். இளைய சகோதரன் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 4ஆம் பாவத்துக்கு சனியோட 3ஆம் பார்வை இருக்கிறதுனால 4ஆம் பாவம் தாய், வீடு, வாகனம், கல்வி. அதே மாதிரி உங்களுக்கு தாய்க்கு உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீடு, வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இன்னும் ஒரு 5 மாதங்கள் கழித்து நீங்கள் பண்ணுறது உத்தமமாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட 5ஆம் பாவத்தில் செவ்வாய், குரு 2 கிரகங்கள் இருக்கிறதுனால குருமங்கல யோகத்தோடு இருக்கிறாங்க. இது 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால 5ஆம் இடம் குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம் சொல்லுவோம். அதே மாதிரி குழந்தைகள், அதாவது ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு இருந்த மகர ராசிக்காரங்கள்லாம் இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி குழந்தைகளால் உங்களுக்கு ஸ்கூலில், காலேஜில் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பெற்றோர்களை கூப்பிட்டு பாராட்டு, அதாவது குழந்தைகளால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்க
கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான் உங்களுக்கு இது. அதே மாதிரி உங்களோட ஆறாம் பாவம் வந்து இயல்பாக இருக்குது. ஆறாம் பாவம் வந்து வம்பு வழக்கு, கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குன்னு சொல்லுவோம். ஆறாம் இடம் வந்து இயல்பாக இருக்குது. அது பாவ தொடர்பு இருந்ததுன்னா கடன் வரும், நோய் வரும் அப்படின்னு சொல்லுவோம். எதிரி வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். இது இயல்பாக இருக்கிறதுனால ஏதாவது கடன் இருந்ததுன்னா அது தீரக்கூடிய சூழ்நிலைகள், அதாவது எதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து விலகக்கூடிய, அதாவது எதிரியாக நினைக்காம, இல்லை நீங்கள் அவங்க எதிரியாக நினைக்காம நண்பராகக்கூடிய சூழல்கள். அதே மாதிரி வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக தீரக்கூடிய, அதாவது நல்ல பலனாக தான் உங்களுக்கு வந்து அமையக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட ஏழாம் பாவமும் இயல்பாக இருக்குது. இயல்பாக இருக்கிறதுனா கணவன் மனைவிக்கு, அதாவது ஏழாம் பாவம் வந்து கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள்லாம் வந்து அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களாம் இந்த காலகட்டங்களில் வந்து தாராளமாக வந்து நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சுமூகமாக, அதாவது கூட்டு தொழில் வந்து சுமூகமாகவே நல்லாவே இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி நண்பர் மூலியமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட எட்டாம் இடத்துல வந்து சூரியன், புதன், சுக்கிரன், அந்த மாதிரி 3 சுபகரங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு அதாவது எட்டாம் இடம் வந்து திடீர் பண வரவு. அதே மாதிரி செவ்வாயோட 4ஆம் பார்வையும் சனியோட 7ஆம் பார்வையும் இருக்குது. அதனால் திடீர் பணம் வரும். அதே மாதிரி அது வந்து செலவுகளும் ஆகிடும். அதனால வந்து பண வரவு வர்றதை வந்து கவனமாக வந்து பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு வந்து நன்மையை பயக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. குருவோட பார்வையை வாங்கியிருக்கிற கேது வந்து நல்ல விதமாக தான் பலன் தருவார். நல்ல விதமான தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகளால் வந்து உங்களுக்கு வந்து ஆதாயங்கள், அனுகூலங்கள்லாம் கிடைக்கும். உங்கள் தந்தை வழி சொத்து ஏதாவது உங்களுக்கு வழக்கில் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 10ஆம் பாவம் வந்து இயல்பாக இருக்குது. இப்போ இயல்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில்னால் வந்து நல்லாவே போகும். ஏற்கனவே வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு இருந்தால் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு அந்த தொழிலெலாம் வந்து படிப்படியாக உயரக்கூடிய, முன்னேற்றத்தை காணக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி 11ஆம் பாவத்தை வந்து சனி, செவ்வாய் 2 அசுபர்கள் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் அது 11ஆம் பாவம் வந்து லாபஸ்தானம், மூத்த சகோதரன் சொல்லுவோம். மூத்த சகோதரனால் சிறு பிரச்சனைகள்லாம் வந்துட்டு அது வந்து சரியாகக்கூடிய தன்மைகளாக தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக, அதாவது மூத்த சகோதரனை கவனமாக கையாளுறது உங்களுக்கு வந்து நன்மையை தரும். அதே மாதிரி லாபங்கள் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஒரு 100 ரூபா எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்த்தீங்க உங்கள் லாபம்னு வச்சா ஒரு 110 ரூபா அவ்வளோதான் வரும். 150 ரூபா 200 ரூபாலாம் இந்த காலகட்டத்தில் வந்து வரக்கூடிய, அதுவும் நீங்கள் தடைப்பட்டு தான் வரும். ஏன்னா 2 பாவர்கள் பார்க்கறதுனால தடைப்பட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி 12ஆம் பாவம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா வெளிநாட்டு பயணங்கள். இப்போ இளைஞர்கள்லாம் வெளிநாட்டு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற வெளிநாட்டு இளைஞர்கள்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த காலகட்டங்களும் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போய் வரணும் அப்படின்னு பெரியவங்க நினச்சிட்டு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். மகர ராசிக்காரங்க எல்லாமே நல்லாவே இருப்பீங்க. நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு வந்து துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு துல்லியமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் உயருங்க. நன்றி, வணக்கம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 7 சனி நடக்கிறது, வக்கரகதியில் இருக்கார். இந்த மாதம் மொத்தமே, ஆவணி மாதம் மொத்தமே பார்த்தோன்னா வக்கரகதியில் தான் இருக்கார். அவர் வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக குரு பகவான் பார்க்கறதுனால அப்படி மேனேஜ் ஆகி போயிடும். பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட வேண்டாம்.
பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு பொதுவாகவே மாத பலன்கள் சொல்கிறது. மாத பலன் இந்த மாதம் ஆவணி மாதம் 17/8/2024 16/9/2024 வரை உண்டான காலகட்டத்தை சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய ஏற்றம். அது தவிர ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக சீராக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். எப்போது அப்படின்னா 26ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தாலேயானால் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது 26/8/2024 இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் அதிபதி 10க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல போய் நீச்சப்பட்டு போகிறார். அதனால் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும். அதனால் கவலைப்படவே தேவையில்லை. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சிறு பிரச்சனைக்கு பிறகு அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும். என்னதான் சுக்கிரன் நீச்சப்பட்டு போனாலும் சுக்கிர பகவான் அந்த இடத்துல இருந்து கேதுவோட சம்பந்தப்படுறதுனால கேது சுகத்துவம் அடைகிறார். ராகுவையும் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தவிர குரு பகவான் சுக்கிரனை பார்க்கறதும் கேதுவை பார்க்கறதும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 26ஆம் தேதி வரணும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கார். அதன் மூலியமாக புதிய பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. 26ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறார். ராசிக்கு சப்தமத்தில் போய் 6ஆம் அதிபதியான புதன் உட்கார்றதும் 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கம்மி. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பார்த்தாலேனால் 6ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல போய் 31/8 அன்றைக்கி அங்கே போய்டுறார். அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் சுக்கிரனும் நீச்சப்பட்டு போகிறார். புதன் 6ஆம் அதிபதி அவர் 8ஆம் இடத்துக்கு போய் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சூரியனும் புதனும் மறைந்து இருக்கக்கூடியதனால அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்க. அதை தவிர சட்டம் ஒழுங்கு அதில் முக்கியமாக இருக்கிறவங்க கீழ்மட்ட தொண்டர்களை வச்சு ரெவல்யூஷனரி லீடர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் இரும்பு சம்பந்தமான வியாபாரம், இரும்பு, அதை தவிர கருப்பு மண், எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய், இந்த மாதிரியான விஷயங்கள், பெட்ரோகெமிக்கல்ஸ், இதெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அது சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மறையக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக மன கிளேசம் வரும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அதாவது கீரைக்கட்டு, அதாவது அகத்தி கீரைக்கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொண்டு போய் கொடுத்துட்டு பசுமாட்டை கொடுத்துட்டு போகும். நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதம் நீங்கள் காலபைரவரை போய் வேண்டிட்டு வாங்க. காலபைரவர் சனி பகவான் குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அதனால் காலபைரவரை போய் வேண்டிட்டு வாங்க. எல்லா சிவன் கோவிலையும் இருக்கும். அவர் தான் அவர்கிட்ட தான் சாவி வச்சுட்டு போவார் ராத்திரி கோவிலை பூண்டுட்டு. அதனால் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியவர்ன்றதுனால எல்லா விதமான எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் காலபைரவர் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார். கவலைப்பட தேவையில்லை. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆவணி மாத
ராசி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரை நான் வைக்கிறேன். ஓம் குருப்பியோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா தெய்வம் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் வரிசையில் பார்க்கும்போது வருகிற 17/8/2024 முதல் 16/9/2024 வரை இந்த ஆவணி மாதங்கள் நடைபெறும். பொதுவாகவே ஆவணி மாதம்னு பார்க்கும்போது நிறைய பண்டிகைகள் நடக்கக்கூடிய விசேஷங்களாக உள்ள மாதமாக சொல்லப்படுது. பொதுவாகவே ஆவணி மாதத்தில் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி வருது, கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, இது மாதிரி பண்டிகைகள் நிறைய ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இது சொல்லப்படுது. ஆவணி அவிட்டம் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த மாதமான ஆவணியில் தான் நிறைய சுப காரியங்களும் நடக்கும். ஆடி மாதம் எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. இந்த ஆடி முடிஞ்ச உடனே அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆடி மாதத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகப்படி உள்ள பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு எல்லா கோயிலுக்கும் போய் அந்த தெய்வங்களுடைய அனுகிரகத்தை பெற்று அதெல்லாம் வர்றதுக்கு ஒரு மாத காலம் ஆகிடும். குறைஞ்ச ஒரு 48 நாள் சொல்கிறது. அதுதான் அந்த வழி வழியாக சொல்ல வந்தது. அப்போ ஒரு மாத காலமாக நீங்கள் அந்த இறை வழிபாடுகள் இருந்து இறை சிந்தனையோடு இருந்து ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குண்டான பரிகாரம்லாம் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், சுபகாரிய முயற்சி நடத்துகிறவங்களுக்கு சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக நடந்து முடியும். இது மாதிரிலாம் விசேஷம் நடக்கும். அதுக்கு தான் எப்பயுமே நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் இப்போது பொது பலனை முதல்ல சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஆவணி மாத கிரகநிலை பார்க்கும்போது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி கட்டத்தில் ரிஷப ராசியில் குருவும் செவ்வாய் சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டுருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு புதன் வந்து கடகத்தில் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க, கன்னியில் கேது பகவான் இருக்கார், தனுசு ராசியில் சந்திரன் இருக்கார், கும்பத்தில் சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இயங்கி அது மகர ராசிக்கு உண்டான பலனை தான் கொடுப்பார். வக்ர பயிற்சியாகி வக்ரகதியில் இருக்கார். மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தோட நவ கிரகங்களுடைய நிலை சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதனால் என்ன ஏற்படுன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவான பலன்கள் பார்க்கும்பொழுது எல்லாருமே தொழில் வளர்ச்சி அடைவாங்க. தொழிலில் இருக்கவங்க தொழில் வளர்ச்சி அடைவாங்க, வியாபாரத்தை விஸ்தரிப்பு பண்ணுவாங்க, புது புது திட்டங்கள் தீட்டி அது மூலிமா லாபத்தை சம்பாதிப்பாங்க, குடும்ப வாழ்க்கை மேன்மையாக இருக்கும் எல்லாருக்கும். இது இல்லாமல் சூரியன் வந்து தன்னுடைய சுயராசியான சிம்ம ராசியில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக போயிட்டுருப்பார். ஆவணி மாதன்றது சூரியனுடைய மாதம்தான். அப்போது சூரியன் அவருடைய ராசியில் இருக்கிறனால ஆத்ம பலம் பெருகும், எல்லாருக்கும் ஆத்ம பலம் பெருகும். இதுதான் முக்கியமான விஷயம். ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சூரிய பகவான் வந்து ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து மனோகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து சக்தியுடைய அம்சம், சூரியன் வந்து சிவனுடைய அம்சம். அப்போது சிவனுடைய சக்தி இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்க போகுது. எல்லாருக்குமே ஆத்ம பலம் பெற போகிறீங்க. ஆத்ம பலம் பெருகினாலே ஒரு மனிதனுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே வந்துடும். வெற்றி, சுறுசுறுப்பாக இருக்கிறது, இது மாதிரி தான் நடக்கும். இது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் சுக்கிரனும் கூட இருக்கிறனால சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது நிறைய விசேஷங்கள் நடக்கும். கேளிக்கைகள், சந்தோஷங்கள், தேவையானவற்றை பெறுகிறது, வெளியில் 4 இடம் போயிட்டு வர்றது, ஊர் சுற்றி பார்க்குறது, இதெல்லாமே நடக்கும். ஆண் பெண் இருக்குமே சமத்துவமாக உள்ள விஷயங்கள் நடக்கும். சரிசமமாக போற்றப்படுவாங்க. வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி சமமான ஒரு பங்கீடு இருக்கும். இப்போது சமபந்தி போஜனம்னு சொல்கிறோம்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரையும் பக்கத்தில், ஏழை பணக்காரெலாம் கிடையாது. அந்த சமபந்தி போஜனா அதான், எல்லாரையும் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆவணி மாதம் நடக்குது. அப்படிப்பட்ட கிரகநிலை தான் இருக்குது. எல்லாம் அரசாங்கம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்க, புதுசாக திட்டங்கள் திட்டி அதை நிறைவேற்றுவாங்க. இதெல்லாமே நடக்க போகுது ஆவணி மாதத்தில். அதனால் ஆவணி மாதம் வந்து அருமையான மாதம் சொல்லப்படுது. பெரும்பாலும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய முக்கியமான மாதமாக ஆவணி மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால் சந்தோஷமாக இந்த மாதத்தை நீங்கள் தள்ளி இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கேட்டு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி இந்த 12 ராசிக்குள் உண்டான பலனை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய நீங்கள் பொது பலன் தான் நான் சொல்லிட்டு வரேன். அதனால் வந்து எல்லோரும் கமெண்ட்ஸில் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய குறிப்புகள்லாம் கொடுக்குறீங்க. அது வேண்டாம். நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு கீழே இருக்குது. அது வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய இன்டர்வியூ போது கீழே வரும்.
அந்த வாட்ஸ்அப் நம்பரில் எல்லாரும் வாங்க. ஃபோன் பண்ணி நான் எடுக்கலனா கூட வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க, நான் பிஸியாக இருப்பேன். அப்புறமா நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவேன். உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படும். என்னுடைய அனுபவத்தினால் பார்த்து உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு கண்டிப்பாக உங்கள் முட்டின் எங்கே போய் எங்கே பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னுடைய பிரச்சனை என்கிட்ட வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்க்கப்படும், நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்தி இந்த பொது பலனோட 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது மகர ராசிக்காரன் சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரனுக்கு சனியோட பாதிப்பு கூட இப்போது வக்ரம் பெற்றனால கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது. அது இல்லாமல் குருவோட பயிற்சி கண்டிப்பாக நல்லதாக இருக்குது. குருவும் செவ்வாய் சேர்ந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் நல்லது தான் நடக்க போகுது. மக்கள் தொடர்பு கிடைக்கும். பூர்வ புண்ணியம் சிறந்ததாக சொல்லப்படுது. முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோரு ஆசீர்வாதம் கிடைச்சாலே பெரிய விஷயம் தானே. நிறைய ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க, கோயிலுக்குள்ளே போயிட்டு வருவீங்க. கேட்பாங்க, என்னப்பா ரொம்ப நாளாக வீட்டில் இருந்தால் இப்போலாம் திடீர்னு கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு வந்துட்டுருக்கேன், நான் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி அமையுது அப்படி தான் சொல்லுவீங்க. நண்பர்கள் மூலிமா, உறவுகள் மூலிமா இது மாதிரிலாம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. அந்த கோயிலில் ஏதோ ஒரு கோயிலுடைய சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஈதி நிலைநாட்டுவீங்க. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிடுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க. ஒரு பணம் கொடுக்கணும்னு நினச்சிருந்தா கொடுத்துருவீங்க. அது மாதிரிலாம் ஒரு வேலை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பீங்க, அதையும் நிறைவேற்றிடுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு சலப்புகள் ஏற்படுதான் இருக்கும். ஒருத்தர் கொண்டது இப்போது வந்து உங்களுக்கு ஒரு பகை, வீண் பழி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சேரும். அப்போது நீங்கள் அதை கவனமாக இருக்கணும். அப்போது அதுக்கு கவனமாக இருக்கணும்னா அந்த நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் அவங்களுக்கு பழகும் போதும் நீங்கள் ஒரு வார்த்தைகள் பேசும்போதும் உஷாராக பேசணும், உஷாராக நடக்கணும். அப்போ தான், இல்லைனா அந்த நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளே உங்கள் மேலே வீண் பழியை போகிறதுக்கு நான் அமைப்பாக அமைந்துட போகுது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். அது இல்லாமல் குடும்பத்தில் கொஞ்சம் அடிக்கடி போகாமல் நெருக்கமாக இல்லாமல் எல்லாருடையும் கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் பயணங்கள் நிறைய போயிட்டு வாங்க. அது மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. வெளிவட்டார பழக்கங்கள்லாம் உங்களுக்கு நிறைய கான்டாக்ட் கிடைக்க போகுது. உங்களுடைய திறமை தெரிஞ்சு நீங்கள் செய்யக்கூடிய அது உத்தியோகமாக இருக்கலாம், தொழில் வியாபாரம், அது மூலிமா வந்து பலன் பெறுவாங்க. எல்லாருமே தேடி வருவாங்க உங்களுக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை தான் இப்போ அமைஞ்சிருக்கு. இது மாதிரிலாம் நடக்கும். உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும்னு தான் சொல்கிறேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் மகராசிக்காரங்க பார்க்கும்போது இறை வழிபாடு கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்றம் தரும். தியான மார்க்கம் கண்டிப்பாக ஏற்றம் தரும். நீங்கள் வந்து எப்பயுமே நல்லா கேட்டுங்க, ஒரு கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே வந்து இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் சிவனுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலாம், முருகருக்கு அபிஷேகம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் நீங்கள் வந்து பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் பன்னீர், பால் இல்லைனா பன்னீர் இந்த திரவத்தில் இது பண்ணலாம். அது இல்லாமல் இப்போது சக்தி அம்மன் கோயிலுக்குலாம் போனீங்கன்னா இளநீர் அபிஷேகம் கொடுக்கலாம். இளநீர் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். பழங்கள் வந்து நிறைய தான தர்மங்களை பண்ணலாம். தான தர்மங்கள் வந்து மக்களுக்கு தான் தான தர்மம் பண்ணணும் இல்லை. இப்போது பழங்கள் வந்து குரங்குகள் பழங்கள் சாப்பிடும், அது மாதிரி மயில் சாப்பிடும், பறவைகள் சாப்பிடும். இது மாதிரிலாம் பழங்கள் பசு மாடு சாப்பிடும். இது மாதிரி அதுங்களுக்கெல்லாம் பழங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் கையால். அது வாங்கி கொடுத்தீங்கன்னா அதனுடைய புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. நல்ல விஷயமாக நடக்க போகுது. அது இல்லாமல் வயதில் முதிர்ந்த பெண் சம்மந்தப்பட்ட உறவுல நட்புல இருந்தாங்கன்னா அவங்கள ஆலோசனை போயிட்டு கிடந்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டங்கள் கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவீங்க. உத்தியோக வாய்ப்பு மூலிமா வெளியூர் வெளிநாடு பயணமாக அமைய போகுது. அதுவும் நல்லா இருக்க போகுது. அது இல்லாமல் இதனால் வரைக்கும் சேமிப்பு சேர்த்துருப்பீங்க, அதெல்லாமே வந்து இரட்டிப்பாக வந்து சேரும். இப்போது சொல்லுவீங்களா, ரெக்கரிங் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க, பிக்சட் டெபாசிட் இருக்கும், இது மாதிரிலாம் சேர்த்து வச்சுருப்பீங்க. அதெல்லாமே வந்து உங்களுக்கு முடித்து அதுக்குண்டான அமைப்பு வரக்கூடிய அமைப்பாக இருக்குது. அது மூலிமா நல்ல பலன் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு நினைச்ச எண்ணம், ரொம்ப நாள் நினச்சிருப்பீங்க ஒரு எண்ணத்தை, அது பூர்த்தி ஆகும். அந்த எண்ணம் கண்டிப்பாக பூர்த்தி ஆகும். இது எல்லாமே நடக்க போகுது. பயணங்கள் தொடர்ந்துபடியாக இருக்கும், அதுவும் நல்லபடியாக இருக்கும். நண்பர்கள் வட்டாரம் பெருகிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் ஆண்கள் வந்து பெண்கள் விஷயத்திலும், பெண்கள் வந்து ஆண்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி அது மட்டும் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. இது இல்லாமல் இறை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமல் இந்த எம்பெருமான் சிவபெருமானை வாங்கிட்டு வரலாம். சனிக்கிழமையில் போய் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, விளக்கு தீபம் போட்டு வாங்க. அங்கே சுற்றிட்டு கோயிலை சுற்றி 11 சுற்றி உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். நல்ல பழமையான கோயிலாக இருக்கணும். அது மாதிரி பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அங்கே வந்து தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க. நிறைய தீபங்கள் போடலாம். ஒரு தீபம் பெரிய தீபம் ஒன்று போடலாம், இல்லை 11 தீபங்கள் அகல் விளக்கில் ஏற்றி அது மாதிரி வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் தீபங்கள் போட்டு அந்த இறைசந்தியோடு இருந்து விட்டுனா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு தான தர்மம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறவங்க, நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, இந்த எளியவங்களையே ஒன்றுமே இல்லாமவங்க நோயாக போயிட்டு
பிச்சை கூட எடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க, பிச்சம் படுத்தே கிடப்பாங்க. அவங்க யாராவது தட்டி அவங்களுக்கு கொடுத்தா தான் உண்டு. அப்போ ஏற்பட்டவங்களுக்கு நீங்கள் போய் தானம் தரம் பண்ணிட்டு வாங்க. உங்களால் குடும்பம் இல்லாமல் பக்கத்தில் கிட்ட சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போங்க. அவங்க எழுந்து சாப்பிடும் போது நீங்கள் உங்கள் கையில் தான் கொடுக்குறீங்க, அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் வந்து சேரப்போகுது, தவறு கிடையாது. அவங்க அப்புறம் சாப்பிட்றாங்க இப்போ சாப்பிட்றேன் அப்படிலாம் கிடையாது. அவங்க கொடுத்தவொன்னே நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. அவங்க கொடுத்துட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனை முடியும். உங்களுடைய புண்ணிய கணக்கில் கண்டிப்பாக சேமிப்பு வந்து சேரப்போகுது. இது மாதிரிலாம் நடக்கும். அதனால் மகராசிக்காரங்க எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகிறீங்க. நான் சொன்ன இறை வழிபாடு தானம் பண்ணிட்டு வாங்க. இந்த ஆவணி மாத பலன் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரும்பாலும் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னாக்கா, இந்த ஆவணி மாதத்தில் தான் உங்களுக்கு ஒருத்தர் அதான் சொல்லணும் இல்லையா, உங்கள் சொந்தக்காரராக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அது மூலிமா ஒருத்தர் மூலிமா ஒரு பெரிய நன்மையான விஷயம் நடக்க போகுது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி, அதை பயன்படுத்திக்கினா எல்லா நாள் பட்டு வாழும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மகர ராசி. காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசி மகர ராசி. உங்கள் ராசி அதிபதி சனி. மகர ராசி நேயர்கள் வந்து பாருங்கள், துடிப்பானவர்களாக இருப்பாங்க. ஏன்னா சரராசி, சரம்ங்கிறது வேகமாக நகரக்கூடிய ராசி. உழைப்புக்கு சொந்தக்காரங்க தான் மகர ராசி நேயர்கள். கடுமையாக உழைப்பாங்க. எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் கரெக்டாக கச்சிதமாக செஞ்சு முடிப்பாங்க. நல்ல டெக்னிக்கல் மைண்ட் இருக்கும் உங்களுக்கு. தொழில்நுட்பம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். நல்ல வேலை ஒரு வேலை கொடுத்தாலும் அந்த வேலை கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. நுட்பமாக செயல்படுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக செயல்படுவாங்க, நுட்பமாக செயல்படுவாங்க. அதாவது தொழிலுக்கு உண்டான ராசி மகர ராசி தான். எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் கரெக்டாக செய்வாங்க. உழைப்புக்கு சொந்தக்காரங்க தான் மகர ராசி நேயர்கள். துடிப்பானவர்களாக இருப்பாங்க, விவேகம் உடையவர்களாக இருப்பாங்க. வேகமும் இருக்கும், விவேகமும் இருக்கும் அவங்கக்கிட்ட. நல்ல ஒரு ராசிங்க. அது வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில் வேகமாக செயல்படுவாங்க. கடுமையாக உழைக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. ஏன்னா சனியோடைய ராசி. ஏன்னா உழைப்புனாலே சனி தான். அதே தான் மகர ராசி நேயர்கள்னால உழைப்புக்கு சொந்தக்காரங்க தான் மகர ராசி நேயர்கள். கடுமையாக உழைப்பாங்க. நல்ல ஒரு பொசிஷனில் வரக்கூடிய ராசி மகர ராசி சொல்லலாம். அதாவது சுயமாக உழைச்சி முன்னேறி வரக்கூடிய ராசி தான் இந்த மகர ராசி. நிறைய பேர் பாருங்கள், மகர ராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களோட உதவி இல்லாமல் தன்னோட உழைப்பினாலேயே முன்னேறி வருவாங்க. அப்பேற்பட்ட ராசி தான் மகர ராசி. இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சனி 2ஆம் இடமான குடும்பம் தனம் பாகிஸ்தானத்தில் இருக்கார், வக்கர நிலையில் இருக்கார். ராசி குரு பார்க்குறாருங்க. அப்படி ஒன்றும் பெருசாக கெடுதலோ கெட்ட விஷயமோ உங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது, சரிங்களா? ஏன்னா 7.5 சனிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே வந்துட்டுருக்கீங்க. அப்படியே கடந்த காலத்தில் இருந்த அந்த பிரச்சனைகளையோ சோதனைகளையோ கண்டிப்பாக உங்களுக்கு தொடர போகிறது கிடையாது. ஏன்னா 2020, 21, 22 கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க. ஆனால் இந்த ஆவணி மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. ராசி குரு பார்க்குறார். ராசிநாதன் வக்கரமாகக்கூடாது. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் போயிட்டுருக்கு உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மனக்குழப்பம் போயிட்டுருக்கு உங்களுக்கு. குடும்பத்தில் தேவையான குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் பணப்பற்றாக்குறையோட கடனில் இருக்கீங்க. சொன்ன பேச்சை உங்களால் காப்பாற்ற முடியல. எல்லாம் உங்களுக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஆனால் இந்த மாதம் உங்களால் சமாளிக்க முடியுங்க. ராசி குரு பார்க்குறார். அதனால் கவலையப்படாதீங்க. எப்போ குரு பயிற்சி நடந்ததோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கீங்க. பழைய கஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்போ பழைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்தீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, எவ்வளோ அவமானப்பட்டிருப்பீங்க. கடுமையான ஒரு வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. நிறைய கொடுமைகள் அனுபவிச்சிங்க. அந்த இது உங்களுக்கு இப்போ வர போகிறது கிடையாது. ஓரளவு கொஞ்சம் வெளியே வந்திருக்கீங்க. பிரச்சனையிலேருந்து ஓரளவு கொஞ்சம் மகர ராசினியர்கள் வெளியே வந்திருக்கிறது தான் உண்மை, சரிங்களா? சமாளிப்பீங்க, கவலைப்படாதீங்க. ராசி குரு பார்க்கறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஆவணி மாதம். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முயற்சி தூண்ட வைப்பாருங்க. ராகு 3ல் இருந்துட்டாலே முயற்சி தூண்ட வைப்பார். உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் வைப்பார். தொழிலை பெருசுப்படுத்தலாமா, அப்படி பண்ணலாமா, இது பண்ணலாமா, நம்ம அடுத்த இதுக்கு மூவ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுப்பார் ராகு. ஏன்னா முயற்சி பண்ணுவீங்க நீங்கள். அதுக்குண்டான உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும், அடுத்தவங்களோட சப்போர்ட் கிடைக்கும். இதெல்லாமே இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் குரு. 5ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க உங்களுக்கு. 5ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கிறது புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு. புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். பூர்வீக சொத்து கைக்கூடி வரும். சார் சொத்து பிரச்சனையாக எங்களுக்கு போயிட்டுருக்கு, சொத்து எங்களுக்கு கிடைக்கல, நிறைய பிரச்சனையாக போயிட்டுருக்கு, இழிவையாக போயிட்டுருக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக போயிட்டுருக்கு, சுற்றி சொந்தக்காரங்களே எங்களுக்கு எதிரியாக இருக்காங்க, நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க, இம்சையாக இருக்குது எங்களுக்கு, இம்சி கொடுத்துட்டே இருக்காங்க நல்லா சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாகும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக வந்துடும். இல்லைன்னா அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அந்த வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை ஏறி இறங்குனீங்க பார்த்தீங்களா? அதெல்லாமே இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போகுது, சரிங்களா? பிரச்சனைலேருந்து வெளியே வர போகிறீங்கன்னு அர்த்தம்,
சரிங்களா? நல்லா இருக்குங்க இந்த மாதம். சரிங்களா? குழந்தைகளை செட்டில் பண்ணுவீங்க. மகர ராசி நேயர்கள் வந்து பாருங்கள், குழந்தைகளை செட்டில் பண்ணக்கூடிய நல்ல ஒரு மாதம். குழந்தைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்குறது, வெளியூர் வெளிநாடு போகிறது, குழந்தைகள் வெளிநாடு போய் போகிறக்குண்டான அந்த இது பண்ணுறது, அந்த பண உதவி பண்ணுறது எல்லாமே பண்ணுவீங்க நீங்கள். அதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீடு வாங்கணும் நல்லா இருக்குங்க. 4ஆம் அதிபதி செவ்வாய் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்குறது, சுபகாரியங்கள் சுப விஷயங்களுக்காக கடன் வாங்குறது, நிலம் வாங்குறது, 2 வீலர் 4 வீலர் வாங்குறது, சொத்து வாங்குறதுக்காக கடன் வாங்குறது, இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம். இதெல்லாமே நீங்கள் தாராளமாக இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாம். திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம் இந்த மாதம். சரிங்களா? திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம். நீங்களும் எவ்வளோ வரன் தேடுறீங்க, எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, எங்கெங்கேயோ போனீங்க வர்றீங்க, எவ்வளோ பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, கல்யாணம் நடந்திருக்காது, அப்படியே இழுத்துட்டே போயிட்டு இருக்கும். இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான அற்புதமான மாதம். திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். ஒரு சில பேர் இந்த மாதம் நிச்சயம் பண்ணிடுவீங்க. ஒரு சில பேருக்கு நல்ல வரன் தேடி வரும். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க இந்த மாதம். ஆவணி மாதம் 6ஆம் தேதி பாருங்கள், புதன் வந்து வக்ரமாயி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஆவணி மாதம் 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ குருவோட பார்வையில் இருக்கார். சுக்கிரனை குரு பார்த்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் புனிதமாகுது. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளியூர் பிரயாணம் சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு அப்பாவோட உதவி கிடைக்கும். தந்தைக்கு உங்களுக்கு ஆகாமல் போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள், தந்தையோட பூர்வீகத்து கிடைக்கும். அப்பாவுக்கு உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடு விலக போகுது இந்த மாதம். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு இங்கே பாதகமாக இருக்குது. பாதகம்னு உங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. எப்போ வர்றாரு? ஆவணி மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 26ஆம் தேதி செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. எதிர்ப்புகள் இருக்காது. எதிரி உங்களை விட்டு விலக போகிறாருங்க. பிரச்சனைகள்லேருந்து வெளிவர போகிறீங்க. நல்ல வேலை கிடைக்க போகுது இந்த மாதம். உங்கள் ஆசை நிறைவேற போகுது. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும். உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்படியே மகர ராசி நேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டுருக்கீங்க. பணப்பிரச்சனை இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். கடனை கொஞ்சமாக அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு சூழ்நிலை உருவாக போகுது. நல்ல வேலை கிடைக்க போகுது. சொந்த தொழிலில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும். நஷ்டமாக விரையமாக போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். பணம் வரும் இந்த மாதம். சரிங்களா? அதனால் கவலையப்படாதீங்க. ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆவணி மாதம். அனைத்து மகர ராசி நேயர்களும் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க, என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த ஆவணி மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கர் ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.